ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 2ஆம் வகுப்பு சூழ்நிலையியல் பாடப்புத்தகத்தில் உள்ள செகண்ட் யூனிட்டில் உள்ள செகண்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். நம்மை சுற்றியுள்ள விலங்குகள். உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். விலங்குகளை கண்டுபிடித்து வண்ணமிட்டு அவற்றின் பெயர்களை கூறுக. அவை எங்கெங்கு வாழ்கின்றன? பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கிற படத்தில் விலங்கு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கு கலர் பண்ண போகிறோம். கலர் பண்ணி அது அதோட பேர் என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அதுக்கப்புறமா அது எங்கே வாழுது அப்படின்றதையும் நீங்கள் சொல்ல போகிறீங்க. இப்போ பாருங்கள், அதில் என்னென்ன விலங்கு இருக்குது. முதல்ல பாருங்கள், வண்ணத்து பூச்சி கொடுத்துருக்காங்க. அது எங்கே வாழும்? தாவரங்களில் வாழும், அப்படி தானே? அப்போது அதை கலர் பண்ணிக்கோங்க. அடுத்தது கிளியை கலர் பண்ணிவிட்டு அது எங்கே வாழும்னு சொல்லுங்கள். மரப்பொந்துகளில் வாழும். அதுக்கப்புறமா மாடு இருக்குது பாருங்கள், அந்த மாடையும் நீங்கள் கலர் பண்ணிவிட்டு அது எங்கே வாழும்? வீட்டில் வாழும், அதாவது மாட்டு தொழுவத்தில் வாழும். அதுக்கப்புறமா கீழே பாருங்கள், தவளை இருக்குது. தவளையை கலர் பண்ணிவிட்டு அது எங்கே வாழும்? நீர்லேயும் வாழும், நிலத்துலேயும் வாழும். அதாவது தண்ணியிலையும் வாழும், வெளியில் நிலத்துலேயும் வாழும். சரியா? 2 இடத்துலையுமே வாழும். அதுக்கப்புறமா மீன். மீன் எங்கே வாழும்? நீரில் மட்டும்தான், தண்ணியில் மட்டும்தான் மீன் வாழும். அதுக்கப்புறமா இந்த சைடு பாருங்கள், புலி கொடுத்துருக்காங்க. அதை கலர் பண்ணிவிட்டு அது எங்கே வாழும்? காட்டில், அப்படி தானே? குகையில் தான் புலி வாழும். நம்மை சுற்றி பல்வேறு வகையான விலங்குகள் காணப்படுகின்றன. நம்மளை சுற்றி நிறைய வகையான விலங்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விலங்குகள் ஒன்றிலிருந்து மற்றொன்று எவ்வாறு வேறுபடுகின்றன? எல்லா விலங்குகளுமே சேம் கிடையாது, ஒன்றுக்கு ஒன்று டிஃப்ரென்ஸ் இருக்கும், அப்படி தானே? அப்படி எதெல்லாம் வேறுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அதோட டைப்ஸ் பார்க்கலாமா? சில நீரில் வாழ்கின்றன. சில விலங்குகள் தண்ணியில் வாழும், அப்படி தானே? சில நீரிலும் நிலத்திலும் வாழ்கின்றன. தவளை அதெல்லாம் பார்த்திங்கன்னா நீர்லேயும் வாழும், நிலத்துலேயும் வாழும். அடுத்தது சில மிக சிறியன. சில விலங்கு ரொம்ப குட்டியாக இருக்கும், அப்படி தானே? சில வானில் பறக்கின்றன. சில விலங்கு என்ன பண்ணும்? வானில் பறக்கும், அதாவது வானத்தில் பறக்கும், பறவைகள். சரியா? அதுக்கப்புறம் சில நம்மை சுற்றியும் நம்முடனும் வாழ்கின்றன. சில விலங்கு என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம கூடயே வாழுது. அதாவது ஆடு, மாடு இதெல்லாம் நம்ம கூடயே நம்மளை சுற்றியும் தான் வாழும். அதுக்கப்புறமா சில காட்டில் வாழ்கின்றன. சில விலங்கு என்ன பண்ணும்? காட்டில் தான் வாழும், அப்படி தானே? சிங்கம், புலி இதெல்லாமே காட்டில் தான் இருக்கும். இதே மாதிரி விலங்குகள் வேறுபட்டு இருக்குது. அடுத்த பக்கம் பாருங்கள், உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். குளத்திலும் குளத்தை சுற்றிலும் என்னென்ன விலங்குகளை உங்களால் பார்க்க முடிகிறது? இங்கே பாருங்கள், இந்த குளத்துல நிறைய விலங்கு இருக்குது, அப்படி தானே? அதோட பேர்களும் அவங்களே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்து அது என்னென்ன விலங்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் பார்க்கலாம். தும்பி பறக்குது, அப்புறமா வாத்து தண்ணிக்குள்ளே இருக்குது, மீன் துள்ளுது பாருங்கள், அப்புறம் தவளை இருக்குது. குளத்துக்கு இதெல்லாம் குளத்துக்கு உள்ளே இருக்குது. குளத்துக்கு வெளியில் என்னென்ன விலங்கு இருக்குதுன்னு பார்க்கலாமா? புள்ளி வண்டு இருக்குது, ஆமை இருக்குது, மண்புழு இருக்குது, அப்புறமா நத்தை இருக்குது. சரியா? இதெல்லாம் தான் குளத்துக்குள்ளேயும் குளத்துக்கு வெளியிலையும் இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த படத்தை பார்த்து நீங்கள் சொல்லணும். அடுத்தது பாருங்கள், நீர்வாழ் விலங்குகள். அதாவது தண்ணியில் வாழ்கிற விலங்குகளை பற்றி பார்க்க போகிறோம். தண்ணியில் என்ன வாழும்? மீன், அப்படி தானே? அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கடல், ஆறு மற்றும் குளங்களில் பல வகையான மீன்கள் காணப்படுகின்றன. மீன்கள் நீந்துவதற்கு பக்கவாட்டு துடுப்புகளும் வால் துடுப்பும் உதவுகின்றன. மீன்கள் நீந்தும் போது திசையை திருப்ப வால் துடுப்பு உதவுகிறது. அதாவது மீன் எங்கே வாழும் அப்படின்னா கடல், ஆறு, குளம் இங்கெல்லாம் நிறைய வகையான மீன்கள் இருக்கும். சரியா? மீன் எப்படி போகும்? நீந்திட்டே போகும், அப்படி தானே? அதை நீந்துறதுக்கு என்ன உதவுது அப்படின்னா அதுக்கு பக்கவாட்டு துடுப்புகளும் வால் துடுப்பும் தான் உதவுது. சரியா? சைடில் 2 துடுப்பு மாதிரி இருக்கும்ல, அப்புறமா பின்னாடி வாலில் இருக்கிறதும் 2 துடுப்பும் தான் அதுக்கு உதவுது. அது நீந்திட்டே போயிட்டு இருக்கும்போது அதை திரும்புறதுக்கு என்ன உதவுது அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த வால் துடுப்பு தான் உதவுது. சரியா? அடுத்தது செய்து கற்போம். மீனின் படம் வரைந்து பாகங்களை குறிக்க.
மீன் படம் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை மாதிரியே நீங்கள் இந்த இவங்க கொடுத்துருக்க கட்டத்துலேயும் அதே மாதிரி நீங்கள் அழகாக வரைஞ்சி அதுக்கப்புறமா அதோட பார்ட்ஸ் வந்து குறிக்க போகிறீங்க, அதோட பாகங்கள். சரியா? என்னென்ன? அந்த சைடில் இருக்கிறது வந்து அதோட பக்கவாட்டு துடுப்பு, அதுக்கப்புறமா அதோட செதில்கள் அப்படின்னு சொல்லி குறிச்சிக்கோங்க. அப்புறமா அதோட வாலில் இருக்கிறது வால் துடுப்பு அப்படின்னு சொல்லி குறிச்சிக்கோங்க. சரியா? அடுத்த பக்கம் பாருங்கள். ஒரே மாதிரியான மீன்களை இணைக்க. இங்கே வந்து ஒரு 4-5 வகையான மீன்கள் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அதை பேராக இணைக்க போகிறோம். இணைக்கலாமா? இதே மாதிரி இணைச்சிக்கோங்க. சரியா? ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும். அதை பார்த்து நீங்கள் இதே மாதிரி மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், நீர் மற்றும் நிலவாழ் விலங்குகள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்? நீரில் வாழ்கிற விலங்கு மீனை பற்றி பார்த்தோம். இப்போ வந்து நீர்லேயும் வாழும், நிலத்துலேயும் வாழும், ரெண்டுத்துலேயுமே வாழ்கிற விலங்குகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டுக்கு பார்த்திங்கன்னா வாத்து மற்றும் தவளை நீர், நிலம் ஆகிய இரண்டிலும் வாழ்கின்றன. வாத்து அப்புறமா தவளை இதெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணிலையும் இருக்கும், வெளியில் நிலத்துலேயும் இருக்கும். அப்படி தானே? இவை நீரில் நீந்துவதற்கு ஏதுவாக விரலிடை சவ்வை பெற்றுள்ளன. தவளைகள் நிலத்தில் குதித்தும் தாவியும் செல்கின்றன. இந்த ரெண்டுமே தண்ணிக்குள்ளே வந்து நீந்துறதுக்கு இதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, இதோட காலில் பார்த்திங்கன்னா விரலிடை சவ்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த படத்துலையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த காலில் வந்து அதோட இடையில இருக்குது பார்த்திங்களா, அதை தான் விரலிடை சவ்வு அப்படின்னு சொல்கிறோம். சரியா? அது வந்து நீரில் நீந்துறதுக்காகவே தவளைக்கும் வாத்துக்கும் வந்து இருக்கும். அப்புறமா தவளை வந்து வெளியில் நிலத்தில் வந்து குதிச்சும் துள்ளியும் போகும். அடுத்தது பாருங்கள், தாளை பயன்படுத்தி தவளை உருவாக்குக. இப்போ வந்து நம்ம பேப்பர் ஃப்ராக் பண்ணலாமா? பேப்பர்லேயே தவளை பண்ணலாமா? எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் வந்து சதுர வடிவில் எடுத்துக்கோங்க. அதை வந்து ரெண்டாக இப்படி திருப்பி வச்சு மடிச்சிங்கன்னா உங்களுக்கு முக்கோண வடிவு கிடச்சிரும். அப்படி தானே? அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, ரெண்டு சைடையும் அந்த முக்கோணத்தில் ரெண்டு சைடையும் நீங்கள் மடித்து இப்படி மடிச்சிங்கன்னா அந்த தேர்ட் ஸ்டெப்பு பாருங்கள். இதே மாதிரி மடிச்சுட்டு மறுபடியும் மடித்ததை வந்து திருப்பி வெளியே மாற மடிக்கணும். அதுக்கப்புறமா திருப்பி வச்சுட்டு அதில் வந்து கம் வச்சு நீங்கள் கையை வந்து குட்டியாக கட் பண்ணி ஒட்டணும். அதுக்கப்புறமா அதில் கண் வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அழகான தவளை பொம்மை வந்து பேப்பர்லேயே நம்ம செஞ்சிடலாம். சரியா? இதை வந்து உங்கள் பேரண்ட்ஸ் ஹெல்ப்போடு இல்லைன்னா உங்கள் டீச்சர்ஸ் ஹெல்ப்போடு செஞ்சிங்கன்னா அழகாக உங்களுக்கு செஞ்சிடலாம். அடுத்த பக்கம் பாருங்கள், சிறிய விலங்குகள். உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். இப்போது சின்னதாக இருக்கிற விலங்குகளை பற்றி பார்க்க போகிறோம். இங்கே படத்தில் பாருங்கள், உங்களை சுற்றி காணப்படும் சிறிய விலங்குகள் யாவை? பாலுவின் குடும்பத்தினர் சிறிய விலங்குகளை பார்க்கிறார்கள். இந்த படத்தில் பாருங்கள், பாலுவும் பாலுவோட ஃபேமிலியும் எல்லாரும் சின்ன சின்னதாக இருக்கிற விலங்குகளை பார்க்குறாங்க. நம்மளும் அவங்க கூட சேர்ந்து பார்க்கலாமா? அந்த படத்தில் பாருங்கள், என்னென்ன சின்ன சின்ன விலங்கு இருக்குது. மேலே பாருங்கள், தேனீ இருக்குது, அப்புறம் சிலந்தி இருக்குது, வண்ணத்து பூச்சி, அப்புறம் மரத்தில் ஏறுது பாருங்கள், வண்டி ஏறுது, புள்ளி வண்டி ஏறுது. கீழே பாருங்கள், வெட்டுக்கிளி, எறும்பு, தும்பி, பூரா, தேல், இது எல்லாமே சின்ன சின்ன விலங்கு. சரியா? அதாவது பூச்சிகள். நம்மை சுற்றி தேனி, வண்ணத்து பூச்சி, சிலந்தி, எறும்பு, புள்ளிவண்டு, பூரான், மண்புழு, வெட்டுக்கிளி, தும்பி, ஈ, வண்டு போன்ற பல வகையான சிறிய விலங்குகள் காணப்படுகின்றன. இதெல்லாம் தான் நம்மளை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன விலங்குகள். ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள், சிறிய விலங்குகளின் இயக்கங்கள். இப்போது சின்ன சின்ன விலங்கு வந்து எப்படி இயங்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். கால்கள் அற்றவை, ஊர்ந்தும் நகர்ந்தும் செல்பவை. சில சின்ன விலங்குக்கு வந்து கால் இருக்காது. எடுத்துக்காட்டுக்கு மண்புழு, நத்தை, இதுக்கெலாம் வந்து கால் இருக்காது. அப்போ எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊர்ந்து போகும், இல்லைன்னா நகர்ந்து, அதாவது ஊர்ந்தும் நகர்ந்தும் போகும். சரியா? அப்புறமா கால்கள் மட்டும் உடையவை. சில குட்டியாக இருக்கிற விலங்குக்கு வந்து கால் மட்டும் இருக்கும், அது வந்து நடந்து போகும். எடுத்துக்காட்டுக்கு தேல், பூரான், இதுக்கெலாம் வந்து கால் இருக்கும், அது வந்து நடந்து போகும். ரெக்கைகளும் கால்களும் உடையவை. சில விலங்குக்கு பார்த்திங்கன்னா, நம்ம முன்னாடி பார்த்தோம்ல கால் மட்டும் இருக்கும் அப்படின்ட்டு, சில பூச்சிகளுக்கு வந்து காலும் இருக்கும், ரெக்கையும் இருக்கும்.
அது என்ன பண்ணும் அப்படின்னா நடக்கவும் செய்யும், பறக்கவும் செய்யும். ஏன்னா கால் இருக்குது, அப்போ நடக்கும். அதை வச்சுட்டு ரெக்கை இருக்குது, அதனால் அதை வச்சுட்டு பறக்கும். எடுத்துக்காட்டுக்கு என்னென்ன அப்படின்னா ஈ, புள்ளிவண்டு, கரப்பான்பூச்சி, வெட்டுக்கிளி. இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா ரெக்கையும் இருக்கும், காலும் இருக்கும். அதனால் நடக்கவும் செய்யும், பறக்கவும் செய்யும். அடுத்தது பாருங்கள், அட்டவணைப்படுத்துக. அதாவது ஃபஸ்ட்டு ஊர்ந்தும் நகர்ந்தும் செல்பவை ஃபஸ்ட்டு பிளாக்கில் எழுதணும். அடுத்த டேப்லர் காலமில் நடக்க மட்டும் செய்பவை, அதால் நடக்க மட்டும் முடியும் அப்படின்னா அதை ரெண்டாவது டேபிளில் எழுதணும். அடுத்தது இருக்கிறதுல பறக்க நடக்கக்கூடியவை, பறக்கவும் செய்யும் நடக்கவும் செய்யும் அப்படின்னா அதை லாஸ்ட்டாக எழுதணும். ஊர்ந்தும் நகரும் செல்பவை என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மண்புழு, நத்தை. நடக்க மட்டும் செய்பவை தேள், பூரான். பறக்க நடக்கக்கூடியவை, பறக்கவும் செய்யும் நடக்கவும் செய்யும் அப்படின்னா அது கரப்பான்பூச்சி, அப்புறமா ஈ. அடுத்த பக்கம் பாருங்கள், இவை வண்ணமயமான சில சிறிய விலங்குகள். அதாவது கலர்ஃபுல்லாக இருக்கிற சில விலங்கை நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா வெட்டுக்கிளி, தும்பி, வண்ணத்து பூச்சி. இதெல்லாம் வண்ணமயமான விலங்கு. இப்போது செய்து கற்போம் பாருங்கள், வண்ணமிடுக. இதை நீங்கள் கலர் பண்ண போகிறீங்க. மேலே கொடுத்துருக்காங்கல்ல, அதே மாதிரி பார்த்து நீங்கள் கீழே கலர் பண்ணுங்க பார்க்கலாம். நத்தை தனது வீட்டை தன் முதுகில் சுமந்து செல்கிறது. நத்தை பார்த்துருக்கீங்களா? அது அதோட வீட்டை அதோட முதுகில் வச்சே சுமந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, அது தூங்கும் போது என்ன பண்ணுன்னா, அதை மேலே அதுக்கு கூடு மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சு உட்காந்துட்டு அதுக்குள்ளே தான் போய் தூங்கும். அதைத்தான் அதோட வீடு மாதிரி அது பயன்படுத்திக்கும். அதுக்குள்ளே தான் அது சேஃபாக இருக்கும். அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. நத்தை அதோட வீட்டை அதோட முதுகில் வச்சுட்டே எப்போவுமே தூக்கிட்டு போயிட்டே இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், விலங்குகளின் பெயர்களை எழுதுக. கொடுத்துருக்கிற விலங்குகளை பேரை நம்ம எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது ஈ, அடுத்து கொடுத்துருக்கிறது வண்ணத்து பூச்சி, அடுத்து கொடுத்துருக்கிறது என்னது தேனி, அதுக்கப்புறமா இருக்கிறது கரப்பான் பூச்சி, அதுக்கப்புறம் பாருங்கள் கீழே எறும்பு, அதுக்கு பக்கத்தில் இருக்க புழுவோட பேர் என்னது மண்புழு, அதுக்கப்புறமா இருக்கிறது தும்பி, கடைசியாக இருக்கிறதோட பேர் என்னது வெட்டுக்கிளி. அடுத்த பக்கம் பாருங்கள், பறவைகள். உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். உங்களை சுற்றி காணப்படும் பறவைகள் யாவை? இப்போ நம்ம பறவைகளை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளை சுற்றி என்னென்ன பறவைகள் இருக்குது? இந்த படத்தை பார்க்கலாமா? இந்த படத்தில் என்னென்ன பறவைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளி இருக்குது, புறா இருக்குது, காகம் இருக்குது, அப்புறமா ஆந்தை இருக்குது, குருவி இருக்குது, தூக்கணாங்குருவி இருக்குது, மரங்கொத்தி இருக்குது, கீழே பார்த்திங்கன்னா அப்படியே மயில் இருக்குது, கோழி இருக்குது. இதெல்லாம் தான் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. கீழேயே தனித்தனியாக எடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னென்ன பறவைகள் இருக்குது? ஆந்தை, தூக்கணாங்குருவி, மைனா, புறா, தேன் சிட்டு, காகம், கோழி, தையல் பறவை, மயில், சேவல், சிட்டுக்குருவி, கிளி, மரங்கொத்தி. இதெல்லாம் தான் இந்த படத்தில் கொடுத்துருக்க பறவைகள். நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் நீங்கள் என்னென்ன பறவைகள் பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள், புறாவின் பாகங்கள். புறாவோட பாகங்கள் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது புறாவோட பாடி பார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, புறாவோட வாயை அலகு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா அதுக்கு ரெக்கைகள் இருக்குது, அப்புறம் வால், கூர்நகங்கள். இதெல்லாம் தான் புறாவோட பாகங்கள். அடுத்தது செய்து கற்போம். உற்று நோக்கிய பறவைகளை உருவ அளவின் அடிப்படையில் வகைப்படுத்துக. நீங்கள் பறவைகள் நிறையா பார்த்துருப்பீங்க அப்படி தானே? நீங்கள் பார்த்ததை வச்சு அது சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு காலமில் எழுதிக்கோங்க. கொஞ்சம் பரவாயில்லாமல் மீடியமாக இருந்துச்சு அப்படின்னா அதை நடுவில் எழுதிக்கோங்க. இல்லை பெருசாக இருக்கும் அந்த பறவை அப்படின்னா அதை கடைசியாக பிங்க் கலர் பாக்ஸில் எழுத போகிறீங்க. ஃபஸ்ட்டு சிறியவை, சின்னதாக இருக்கிற பறவைகள் என்னென்ன அப்படின்னா தேன் சிட்டு, சிட்டுக்குருவி, தையல் பறவை, தூக்கணாங்குருவி, மரங்கொத்தி. அதாவது நம்ம இப்போ அந்த படத்தில் பார்த்தோம்ல, அதில் சின்னதாக இருந்தது. சரியா? அடுத்தது நடுத்தரமானவை, கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்க பறவைகள் என்னென்ன அப்படின்னா கிளி, காகம், மைனா,
புறா, ஆந்தை. அடுத்தது பெரியவை. ரொம்ப பெருசாக இருக்கிற பறவைகள் என்னென்ன அப்படின்னா மயில், கோழி, சேவல். அடுத்தது பாருங்கள், நான் யார். அவங்க கொடுத்துருக்கறத வச்சு அது என்ன பறவை அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், நான் கருப்பு நிறத்தில் இருப்பேன், காக்கா என ஒலி எழுப்புவேன். கருப்பு கலரில் இருக்கும், காக்கா அப்படின்ட்டு சத்தம் போடும். விடை என்னது எல்லாருக்குமே தெரியும் அப்படி தானே, காகம். அப்போ அந்த டேஷில் காகம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. அடுத்தது ரெண்டாவது கேள்வி பாருங்கள், நான் பச்சை நிறத்தில் இருப்பேன், என் அழகு சிவப்பாக இருக்கும். நான் வந்து க்ரீன் கலரில் இருப்பேன், பச்சை வண்ணத்தில் இருப்பேன். என்னோடய வாய் ரெட் கலரில் இருக்கும், சிவப்பு கலரில் இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. என்னது விடை? கிளி அப்படி தானே. அப்போ அந்த டேஷில் கிளி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. அடுத்தது மூன்றாவது கேள்வி பாருங்கள், நான் மரத்தை கொத்தி துளையை ஏற்படுத்துவேன். நான் மரத்தை கொத்தி கொத்தி அதில் ஓட்டையை உருவாக்குவேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. விடை மரங்கொத்தி. அதுதான் மரத்தை கொத்திக்கிட்டே இருக்கும். சரியா? அடுத்தது பாருங்கள், நான்காவது கொஷின், நான் இரவில் விழித்திருப்பேன். இந்த பறவை நைட்டு தூங்காமல் கண் முழிச்சு விழிச்சிருக்குமா. அது என்னது? ஆந்தை. அடுத்தது ஐந்தாவது கேள்வி பாருங்கள், நான் அதிகாலையில் கூவி உங்களை எழுப்புவேன். காலையிலே கூவுற பறவை என்னது? சேவல். அப்போ அந்த டேஷில் சேவல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க. அடுத்த பக்கம் பாருங்கள், கிளிக்கு வண்ணம் தீட்டி பாகங்களை குறிப்பிடுக. இங்கே கொடுத்துருக்காங்கல்ல இந்த கிளி, நீங்கள் அதே மாதிரி அவங்க கொடுத்துருக்க எடுத்துக்காட்டு மாதிரியே நீங்களும் இந்த கிளியை கலர் பண்ணிவிட்டு அதோட பாகங்களை குறிக்க போகிறோம். குறிக்கலாமா? அதோட வாய் அழகு, அடுத்தது ரெக்கைகள், அப்புறம் கீழே காலில் இருக்கிறது கூர் நகங்கள், அப்புறமா வால். சரியா? இதுதான் அதோட பாகங்கள். அடுத்தது பாருங்கள், உங்கள் பெருவிரல் அச்சியினால் உருவங்களை நிறைவு செய்க. இது என்ன பண்ணணும்னா, உங்களுடைய பெருவிரல் இருக்குல்ல, தம் ஃபிங்கர், அதில் நீங்கள் கலர் பெயிண்ட்டை ஃபஸ்ட்டு கலர் பண்ணிவிட்டு அதில், அதாவது நீங்கள் கலர் பெயிண்டில் உங்கள் கையை முக்கிக்கோங்க. முக்கிட்டு அடுத்து இந்த பேப்பரில் ஒரு விலங்குலையும் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த உருவம் நிறைவு பெற்றோம். சரியா? இதே மாதிரி நீங்கள் உங்கள் பெருவிரலை பயன்படுத்தி நீங்கள் கலர் பண்ண போகிறீங்க. அடுத்த பக்கம் பாருங்கள், வீட்டு விலங்குகள். உற்று நோக்கி கலந்துரையாடுவோம். பசு, காளை, ஆடு, நாய், பூனை, கோழி, வாத்து முதலிய விலங்குகள் நம்மோடு வீட்டிலும் பண்ணைகளிலும் வாழ்கின்றன. இந்த விலங்குகள்லாம் நம்மக்கிட்டையும் பண்ணைகள்லையும் வாழுது. நாம் அவற்றை பராமரிக்கிறோம். அவை நமக்கு பல்வேறு வழிகளில் உதவுகின்றன. இவற்றை வீட்டு விலங்குகள் என அழைக்கிறோம். வீட்டு விலங்குகள் அப்படின்னா நம்ம பசு, காளை, ஆடு, நாய், பூனை, கோழி, வாத்து இதெல்லாம் தான் வீட்டு விலங்குகள்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா நம்ம அதை பார்த்துக்கிறோம். அதுவும் நமக்கு நிறைய வழிகளில் உதவி செய்யுது. அப்படி தானே? அதைத்தான் நம்ம வீட்டு விலங்குகள் அப்படின்ட்டு சொல்கிறோம். கீழே எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், பசு. பசு என்னென்ன பண்ணும்? புல் மேயும், புல் சாப்பிடும். அப்படி தானே? அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? கன்று ஈனும், குட்டி போடும். அதுக்கப்புறமா கன்றுக்கு பால் ஊட்டும். குட்டி போட்ட கன்றுக்கு அது பால் கொடுக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? நமக்கு பால் தரும். நம்ம குடிக்கிற பால்லாம் யார் தரா? மாடு. அப்படி தானே? அப்போ நமக்கு அது பால் தரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? நம்மோடு நட்பாய் பழகும். நம்ம கூட ரொம்ப பாசமாக பழகும் மாடு. சரியா? அடுத்தது பசுவின் பாகங்கள் நம்ம பார்க்க போகிறோம். மேலே பாருங்கள், அதுக்கு 2 கொம்பு இருக்கும், அப்புறம் காது, அப்புறம் வால், கீழே காலில் அதுக்கு இருக்கிறது பேர் என்ன அப்படின்னா குளம்பு. சரியா? இதெல்லாம் பசுவோட பாகங்கள். சைடில் பாருங்கள், காளைகள் வயலை உழுவதற்கு உதவுகின்றன. நம்மளுடைய வயல்கள், அதாவது நிலத்தை உழுகிறதுக்கு என்னது உதவுது அப்படின்னா காளைகள். சரியா? அடுத்த பக்கம் பாருங்கள், செய்து கற்போம். பாகங்களை குறிக்க. இங்கே ஆடு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதோட பார்ட்ஸை நம்ம குறிக்க போகிறோம். அதுக்கு 2 கொம்பு இருக்குது. அப்படி தானே? அப்போது அந்த கொம்புக்கு நேராக கொம்பு அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அப்புறம் வேறு என்ன இருக்குது? காது, அப்புறம் வால், அப்புறமா கீழே
குளம்பு. சரியா? மாடுக்கு இருக்கிற அதே பாகங்கள் தான் ஆடுக்கும் இருக்கும். அடுத்தது பாருங்க, இலைகளை பயன்படுத்தி உருவாக்குக. இதே மாதிரி நீங்கள் விதவிதமான இலைகளை வச்சு அதை வச்சு நீங்கள் அழகாக இதே மாதிரி ஒரு எலி வந்து நீங்கள் பண்ணலாம். சரியா? ஒரு பேப்பரில் விதவிதமான இலைகளை ஒட்டுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எலி கிடைக்கும். அடுத்தது பாருங்க, மாட்டு பொங்கல் அன்று காளையை அலங்கரிக்க. மாட்டு பொங்கல் அன்னைக்கு காளைகளெல்லாம் வந்து நல்லா டெக்கரேட் பண்ணுவாங்க, அப்படி தானே? அதே மாதிரி நீங்களும் இந்த மாடை வந்து அழகாக அலங்கரிக்க போகிறீங்க. எடுத்துக்காட்டுக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நானும் இந்த மாடை அலங்கரிச்சிருக்கேன் பாருங்கள். அதோட கொம்புலெல்லாம் அழகாக வரைஞ்சி கலர் பண்ணி அதுக்கு அதில் பலூன்லாம் கட்டி நான் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட பண்ணிக்கலாம். சரியா? அடுத்த பக்கம் பாருங்க, காட்டு விலங்குகள். நம்ம காட்டில் வாழ்கிற விலங்குகளை பற்றி பார்க்க போகிறோம். சில விலங்குகள் காட்டில் வாழ்கின்றன. அவற்றை காட்டு விலங்குகள் என அழைக்கிறோம். பாலுவின் குடும்பத்தினர் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு சென்றனர். அவர்கள் அங்கே படத்தில் உள்ள விலங்குகளை பார்த்தனர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, காட்டு விலங்குகளை பற்றி பார்க்க போகிறோம். காட்டில் வாழ்கிற விலங்குகளை தான் காட்டு விலங்குகள் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த படத்தில் பாலுவும் பாலுவோட ஃபேமிலியும் வந்து எல்லோரும் சேர்ந்து முதுமலை புலிகள் காப்பகத்துக்கு போகிறாங்க. அங்கே அவங்க பார்த்த விலங்குகளை தான் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். என்னென்ன? மேலே பாருங்கள், மலைப்பாம்பு இருக்குது. அதுக்கப்புறமா வேறு என்ன விலங்குலாம் இருந்துச்சு அப்படின்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். புலி, குரங்கு, சிறுத்தை, இருவாச்சி, கழுகு, மான், யானை, முதலை, கரடி, நரி. இதெல்லாம் தான் அவங்க பார்த்த விலங்குகள். சரியா? அந்த முதுமலை புலிகள் காப்பகத்தில் இருந்த விலங்குகள். அடுத்த பக்கம் பாருங்கள், செய்து கற்போம். விலங்குகளின் தோல் வடிவமைப்பை வரைந்து பெயரை எழுதுக. இங்கே பாருங்கள், 3 விலங்கு கொடுத்துருக்காங்க. அதோட தோல் வந்து அவங்க வந்து கலர் பண்ணாமல் வரையாமல் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து வரைஞ்சி கலர் பண்ணி அதோட வடிவமைப்பை நம்ம முழுமையாக்க போகிறோம். மேலேயே கொடுத்துருக்காங்க அதோட தோள்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை கரெக்டாக அது கூட மேட்ச் பண்ணி நம்ம வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு படத்தினுடைய தோல். அப்போ அதே மாதிரி நீங்கள் வந்து வரையணும். சரியா? இதே மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். அடுத்தது இருக்கிறது வந்து மானோடது, நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, அதோட தோல். கடைசியாக கொடுத்துருக்கிறது வந்து புலியோட தோல், அதாவது 3ஆவதாக இருக்கிற அந்த விலங்கோட தோல். அதே மாதிரி நீங்கள் வரைஞ்சி இதே மாதிரி கலர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதோட பேர் எழுதணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது சிறுத்தை, நடுவில் இருக்கிறது மான், 3ஆவதாக இருக்கிறது புலி அப்படின்னு சொல்லி அந்த டேஷில் எழுதிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், 10 விலங்குகளின் பெயர்களை கண்டுபிடிக்க. இங்கே வந்து 10 விலங்கோட பெயரை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சி வட்டமிட போகிறோம். வட்டமிடலாமா? ஒரு விலங்கு அவங்களே வட்டமிட்டிருக்காங்க, சிறுத்தை. மீதி வந்து நம்ம வட்டமிடலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட் லைனில் மலைப்பாம்பு, அப்புறம் கரடி, கழுகு, புலி, மான், நரி, யானை, குரங்கு, முதலை. இதெல்லாம் நீங்கள் வட்டமிட்டுக்கோங்க. சரியா? அடுத்த பக்கம் பாருங்கள், கற்றல் பயணம். பறவையின் பாகங்களை குறிக்க. நம்ம இந்த பறவைகளோட பாகங்கள் படித்தோம்ல, அதை நம்ம இப்போ குறிக்கலாமா? கீழேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆப்ஷன்ஸ். அதாவது அதோட வாய்ப்பகுதி வந்து அலகு, அப்புறம் ரெக்கை, அப்புறம் வால், கூர் நகங்கள். இதெல்லாம் தான் பறவைகளோட பாகங்கள். அடுத்தது பாருங்கள், ஆடு மற்றும் மீனின் 2 பாகங்களை எழுதுக. ஆடோட 2 பாகமும் மீனோட 2 பாகமும் எழுத போகிறோம். கீழே கொடுத்துருக்காங்கல்ல, அதை வந்து நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஆடுக்கு வந்து கொம்புகள், குளம்புகள். தலைக்கு மேலே இருக்குல்ல அதுதான் கொம்பு, காலுக்கு கீழே இருக்குல்ல அதுதான் குளம்பு. சரியா? அதோட கால் தான் குளம்புகள். அடுத்தது மீனோட பாகம் வந்து துடுப்பு, செதில்கள். அடுத்தது பாருங்க, படத்தை பார்த்து கூறுக. இந்த சிறிய விலங்கின் பெயரை கூறுக. இந்த படத்தில் கொடுத்துருக்க சின்ன விலங்கு பெயர் என்னது? வெட்டுக்கிளி அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அடுத்தது, இது எவ்வாறு நகரும்?
இது வந்து எப்படி நகரும்? அதோட கால்களை பயன்படுத்தி அப்படி தானே, கால்களால் மெதுவாக நகரும். இதை வந்து கூற தான் சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் சொன்னால் கூட போதும், சரியா? எழுதணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது பாருங்கள், நான் கற்றவை. இந்த பாடத்தில் நம்ம இவ்வளோ நேரமும் கற்றுக்கிட்டதை இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எல்லாமே நான் நல்லா கற்றுக்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டாரை வந்து கலர் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அடுத்த பக்கம் பாருங்கள், நானே செய்வேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஊர்ந்து செல்லாத விலங்கை வட்டமிடுக. 3 விலங்கு கொடுத்துருக்காங்க. இதில் எந்த விலங்கு வந்து ஊர்ந்து செல்லாது அதை வந்து வட்டமிட சொல்லியிருக்காங்க. நத்தை வந்து ஊர்ந்து தான் செல்லும், மண்புழுவும் ஊர்ந்து தான் செல்லும். வெட்டுக்கிளி மட்டும்தான் அதோட கால்களை பயன்படுத்தி நடக்கவும் செய்யும், பறக்கவும் செய்யும், அப்படி தானே? அப்போது அதை வந்து நீங்கள் வட்டமிடுங்க, அதுதான் ஊர்ந்து போகாது. அடுத்தது 2வது பாருங்கள், நீரிலும் நிலத்திலும் செல்ல வாத்திற்கு உதவும் உறுப்பை வட்டமிட்டு எழுதுக. அதாவது வாத்துக்கு வந்து என்ன பண்ணும்? தண்ணிலையும் வாழும், நிலத்துலேயும் வாழும், அப்படி தானே? அதுக்கு உதவுற ஒரு உறுப்பு இருந்துச்சு, அப்படி தானே? அது பேர் என்னது? விரலிடை சவ்வு, அப்படி தானே? அதை வந்து அந்த டேஷில் எழுதிக்கோங்க. அதோட உறுப்பை வந்து அந்த காலில் வந்து நீங்கள் வட்டமிட்டுட்டு எழுதணும், சரியா? இதே மாதிரி வட்டமிட்டுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், படத்தை பார்த்து நிழலை முழுமைப்படுத்துக. இங்கே படத்தில் பாருங்கள், மரத்தோட நிழல் வந்து நம்ம கீழே படுற மாதிரி நம்ம வந்து வரைய போகிறோம். பாதி அவங்க வரைஞ்சி கொடுத்துருக்காங்க, மீதியை நம்ம இதே மாதிரி வரைஞ்சி முழுமைப்படுத்த போகிறோம். நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டி கொடுத்துருக்கேன்ல, இதே மாதிரி நீங்கள் உங்கள் புக்கில் வரைஞ்சிக்கோங்க, சரியா? அடுத்தது 4வது பாருங்கள், படங்களை 1 முதல் 4 வரை எண் இட்டு வரிசைப்படுத்துக. அதாவது நம்ம வந்து இது ஏற்கனவே படித்தோம், அப்படி தானே? போன பாடத்திலே படித்தோம். எப்படின்னா, ஒரு தண்ணியை வந்து நம்ம ஆரோக்கியமாக குடிக்கிறதுக்கு என்ன முறையை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதை வந்து வரிசைப்படுத்த போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி எடுத்துக்கிறோம் டேப்லேருந்து. அப்போ அந்த 3வதாக கொடுத்துருக்க படத்தில் 1 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணணும்? அதை வந்து ஒரு துணியை வச்சு வடிகட்டணும், அப்படி தானே? அப்போது கடைசி படத்தை 2 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும்? நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க வைக்கணும். அப்போது 2வதாக இருக்க படத்தில் 3 அப்படின்னு சொல்லி அந்த பாக்ஸில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணணும்? அது ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் மூடி வச்சு குடிக்கணும், அப்படி தானே? அப்போ முதல்ல இருக்கிற கட்டத்தில் வந்து 4 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. இதுதான் நம்ம ஆரோக்கியமாக தண்ணி குடிக்கிற வரிசை, சரியா? அடுத்த பக்கம் பாருங்கள், காற்றையும் நீரையும் அசுத்தப்படுத்தும் செயல்களுக்கு சிவப்பு வண்ணம் இடுக. அதாவது இங்கே கொடுத்துருக்குற படத்தில் எந்த படம்லாம் வந்து காற்றையும் நீரையும் வந்து அசுத்தப்படுத்துகிற செயலோ அதுக்கு வந்து நம்ம சிவப்பு வண்ணத்தில் வண்ணமிட போகிறோம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது பாருங்கள், டயரை எரிக்கிறாங்க, அதிலிருந்து காற்று வந்து அசுத்தப்படுத்துகிறாங்க, அப்படி தானே? ஏர் பொல்யூஷன் ஆகுது. அப்போது அதுக்கு சிவப்பு வண்ணம் தீட்டுங்க. அடுத்தது பாருங்கள், அவங்க வந்து மரம் வளர்க்குறாங்க, மரத்தை வந்து நடுறாங்க. அப்போது இது வந்து நல்ல செயல். அப்போது அதை வந்து நீங்கள் கலர் பண்ணக்கூடாது. அடுத்தது பாருங்கள், தண்ணிக்குள்ளே குப்பையை போடுறாங்க, அது வந்து நீரை அசுத்தப்படுத்துகிற செயல்றனால அதை வந்து சிவப்பு வண்ணம் தீட்டிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், பைக்கில் போகிறாங்க, அதிலிருந்து காற்று மாசுபடுது, அப்படி தானே? அதிலேருந்து வர புகை வந்து நம்மளுடைய காற்றை வந்து அசுத்தப்படுத்துறதுனால நம்ம அதுக்கும் சிவப்பு வண்ணம் தீட்டுறோம். அதுக்கப்புறம் இருக்கிறது பாருங்கள், குப்பையை குப்பை தொட்டியில் போடுறாங்க, அது வந்து நல்ல செயலுன்றனால அதை வந்து நீங்கள் கலர் பண்ண வேண்டாம், சரியா? அடுத்தது பாருங்கள், வாய்மொழி வினாக்கள். உங்கள் வகுப்பினருடன் பூங்காவிற்கு செல்லும்போது பூங்கா தூய்மையாக இருக்க கடைபிடிக்க வேண்டிய ஒரு வழியை பகர்க. அதாவது இது வந்து உங்களுக்கு ஓரல் கொஷின்ஸ் தான். நீங்கள் வந்து உங்கள் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பார்க்குக்கு போகிறீங்க, பூங்காவுக்கு போகும்போது அங்கே வந்து நீங்கள் வந்து அந்த பூங்காவை வந்து சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் எந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும்? குப்பையை குப்பை தொட்டியில் போடவும். குப்பையை என்ன பண்ணணும்? அப்படியே கீழே போடக்கூடாது, குப்பை தொட்டியில் தான் போடணும். அடுத்தது, வீட்டு விலங்குகளுக்கும் காட்டு விலங்குகளுக்கும் இடையேயுள்ள வேறுபாடு யாது? வீட்டு விலங்குக்கும் காட்டு விலங்குக்கும் என்ன வித்தியாசம்? வீட்டு விலங்கு வந்து வீட்டில் வாழும், அப்புறமா அது வந்து மனிதர்களுக்கு கட்டுப்படும், அதாவது நம்ம சொல்கிறத கேட்கும், அப்படி தானே? ஆனால் காட்டு விலங்கு வந்து காட்டில் வாழும், மனிதனுக்கு கட்டுப்படாது, ஆபத்தை ஏற்படுத்தும். அது வந்து நம்ம சொல்கிறது கேட்காது, அது வந்து நமக்கு டேஞ்சரும் கூட, அப்படி தானே? அடுத்தது செயல் திட்டம் பாருங்கள்.
உங்கள் வீட்டில் காணப்படும் மிக சிறிய உயிரினங்கள் 3இன் பெயரை உற்று நோக்கி எழுதுக. அவற்றின் பொருத்தமான இயக்கத்திற்கு டிக் குறியிடுக. உங்கள் வீட்டில் வாழ்கிற ஏதாவது சின்ன சின்னதாக வாழும் விலங்கு, அதை நீங்கள் பார்த்து அதோட பெயர் எழுதிட்டு அதுக்கு என்ன குறியீடு சரியோ அதில் நம்ம டிக் குறியிட போகிறோம். சரியா? அதாவது அதோட இயக்கம் என்னன்னு பார்த்து. ஃபஸ்ட்டு பாருங்கள், விலங்கில் கோழின்னு எழுதிட்டு அது நடக்கும் அப்படி தானே. அப்போ நடப்பனலை டிக் பண்ணிவிட்டு அது பறக்கவும் செய்யும், அதனால் பறப்பனலையும் டிக் பண்ணியிருக்கேன். அடுத்தது பள்ளி ஊர்ந்து தான் போகும், அதனால் அது ஊர்வனையில் டிக் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஈ பறக்கும்ன்றனால பறப்பனலை டிக் பண்ணியிருக்கேன். அடுத்தது பாருங்கள், வீட்டில் உள்ள மண்ணால் ஆன ஒரு பொருளை கண்டறிந்து அதனை வரைக. அப்பொருளின் பெயரையும் அதன் பயனையும் ஆசிரியரிடம் கூறுக. உங்கள் வீட்டில் மண்ணால் செஞ்ச பொருள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வரைஞ்சிட்டு அதோட பேரையும் அதனால் நமக்கு ஏற்படுற பயனையும் நீங்கள் உங்கள் டீச்சர்ஸ்கிட்ட சொல்லணும். சரியா? நான் மண்பானை வரைஞ்சிருக்கேன். இதோட பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம தண்ணி ஊற்றி வச்சோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் வச்சா தான் நமக்கு தண்ணி கூலிங்காக இருக்கும் அப்படின்னு தானே. ஃப்ரிட்ஜ் இல்லை அப்படின்னா நம்ம இந்த மண்பானையில் தண்ணி ஊற்றி வச்சோம் அப்படின்னாலே இந்த மண்பானை தண்ணியை குளிர்ச்சியாக வச்சு நமக்கு ஐஸ் வாட்டர் மாதிரி ஜில்லுன்னு தரும். சரியா? இதை நம்ம இயற்கையான முறையிலேயே கூல் பண்ணி குடிச்சிக்கலாம். அடுத்த பக்கம் பாருங்கள், திறம்பட இயங்கு, தெளிவாக சிந்தி. அதாவது இந்த பக்கத்தில் கொடுத்துருக்குற எக்ஸசைஸை நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணணும். அதாவது ஒரு பயிற்சி விதத்தையும் நீங்கள் 5 நிமிஷம் செஞ்சு பார்க்கணும். அடுத்த பக்கம் பாருங்கள், அமைப்புகளை நிறைவு செய்வோம். இவங்க கொடுத்துருக்குற பேட்டர்ன்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த புள்ளிகள் மேலேயே வரைய போகிறீங்க. அந்த புள்ளிகள் மேலேயே வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதே பேட்டர்னில் நீங்கள் புள்ளியோட உதவி இல்லாமல் நீங்களாகவே உங்கள் கைகளை பயன்படுத்தி நீங்கள் வரைய போகிறீங்க. சரியா? இதே மாதிரி வரைஞ்சி இந்த கோடுகளை ஃபில் பண்ணிடுங்க. அடுத்த பக்கம் பாருங்கள், கற்றல் பயணம். நம்ம இந்த பாடம் ஃபுல்லாக கற்றுக்கிட்ட எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. இந்த சூழ்நிலையியல் பாடத்தில் என்னெல்லாம் கற்றுக்கிட்டோமோ அது எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. எல்லாமே உங்களுக்கு தெரியும், நான் நல்லாவே கற்றுக்கிட்டேன் அப்படின்னா இதை வட்டத்தில் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.